ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ருசியாக டக்குன்னு ஒரு வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். சின்ன சின்ன கண்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை பேனில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்து 2 நிமிஷம் அளவுக்கு வேகணும். 3/4 பாகம் வெந்ததும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பழ தட்டி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் குக் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டு இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். எல்லா குழம்பு சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.